2026 எலெக்ஷன் ரிசல்ட் நேற்று வந்துருச்சு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி எலெக்ஷன் டேயில் ஒரு சேஞ்ச் எல்லாருக்கிட்டையும் கேட்டப்போ தாவேக்கான்னு சொன்னதுபடி தான் ஓட்டோட கவுண்டிங்கோட ரிசல்ட்டும் வந்திருக்கு. என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம் அப்படின்னா, ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி வரல, 118. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் முதல்வர் ஆட்சியை இருக்கிறதுக்கு இந்த 118 மெஜாரிட்டி வர்றதுக்கு விஜய் என்ன பண்ண போகிறான்றதை பற்றின வீடியோ தான் இது. என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட தாட்ஸ் இருக்குதுன்றத சொல்ல போகிறோம். அவருக்கு இப்போ முன்னாடி இருக்கிற ஒரு 3 ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் பிஜேபி இல்லாமல் ஏடிஎம்கேவை மட்டும் அலையன்ஸ் கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக அலையன்ஸ் அமைச்சு ஆட்சி அமைக்கிறது. செகண்ட் திங், காங்கிரஸில் ஒரு 5 பேர் இருக்காங்க, பாமகவில் ஒரு 5 பேர், அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூப்பிட்டு ஒரு ஆட்சி அமைக்கிறது. அது மீன் தட்டு 118 இல்லை 119 கரெக்டாக அந்த மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கிறது. இல்லை அப்படின்னா ஃப்ளோர் டெஸ்ட்டுன்றது சட்டமன்றத்தில் சபாநாயகர் முன்னாடி பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைக்கிறது. அதுக்கான அந்த எம்எல்ஏக்கள் ஓட்ஸை மட்டும் வாங்குறது. இந்த 3 விஷயத்தில் இவர் எதை பண்ண போகிறாரு? ஏன்னா இப்போதைக்கு நான் பாமகவோட 5, இல்லை காங்கிரஸோட 5, பிசிகால 2, சிபிஐ சிபிஎம் இவங்க 2ஓடலாம் சேர்த்து ஒரு 119 சீட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 119 பேரை வச்சு நான் ஆட்சி அமைக்க போகிறேன்னு அவர் முடிவு எடுத்தாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு தோணலை. பிகாஸ் இவங்கள மட்டும் வச்சு அமைச்சா கண்டிப்பாக வரப்போகிற அந்த 11 பேருமே எனக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கேட்கலாட்டியும் ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை 6 மாதம் கழிச்சோ விஜயை இதை நீ செஞ்சாகணும்னு ஒரு நெருக்கடிக்கு தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதெல்லாம் செய்கிறதுக்கு பதிலாக அவர் ஏஐடிஎம்கே கூட்டணி அப்ரோச் பண்ணி, பிஜேபி இல்லாமல் உங்களோட கட்சி மட்டும் இங்கே கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா, நீங்களும் ஒரு அரசியலில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட், நானும் அரசியலுக்கு இப்போ வந்திருக்கேன், நம்ம யங்ஸ்டராக நீங்களும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சேர்ந்து ஒரு நல்ல கூட்டணியாக நம்ம ஒரு ஆட்சியை அமைக்கலாம் அப்படின்றத அவர் முன்னெடுத்தாருன்னா ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு 45 பேர் ப்ளஸ் சேரும் போது அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸாக இருக்கும். 150 ப்ளஸ் அப்படின்னு இருக்கும் போது, இன்னொரு விஷயம், டிஎம்கேவை இவர் ஆப்போனண்ட்டாக வச்சு தான் இவர் பிரச்சாரமே பண்ணி இந்த ஆட்சிக்கு வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது டிஎம்கே கண்டிப்பாக இவருக்கு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நிம்மதியான ஒரு ஆட்சி அமைக்க விடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஸோ அவங்கள ஆப்போனண்ட்டாக இருந்து பார்த்துக்கிற அளவு இவங்களையும் சேர்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேக்கப்பாக இருக்குன்றது தான் என்னோடய ஐடியாலஜி. இவர் என்ன பண்ண போகிறான்றதை அடுத்து பார்ப்போம். அது போக இவர் சிஎம்மாகவே ஆகிட்டாலும் இவருக்கு ஓட்டு போட்டவங்க குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டார், ட்ரெஸ் கோடுக்காக ஓட்டு போட்டார், சினிமா முகத்தில் ஓட்டு போட்டாங்கன்னு கிண்டல் கேலியும் பண்ணாலும், தமிழக மக்கள் 1.5 கோடி பேர் கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் தேவைன்றதை நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதை அவர் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவாருன்னு நம்புவோம். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை கண்டிப்பாக இவர் தலைமையில் இருக்கிற ஒரு அமைச்சரவை செய்யாதுன்றதையும் நம்ம நம்புவோம். இவர் என்ன ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முடிவு எடுத்தாலும் ஓட்டு போட்ட மக்கள் கண்டிப்பாக அவரோட முடிவை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தொடர்ந்து அதே சப்போர்ட்டை கொடுப்பாங்கன்னு நம்புவோம். இவர் கிடைக்கிற இந்த 5 இயர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லபடியாக கொண்டு போனார்னா, அடுத்த எலெக்ஷனில் ஷார்ட்டாக இதை விட அதிக தொகுதிகள் ஜெயிச்சு முதல்வராகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது அதிகமாகவே இருக்குது. அவரோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த அரசியல் களம் எப்படி மாறப்போகிறன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.